ஹலோ, கம்ஹியோங் சிக்கன் ஈஸியான ரெசிபி இன்னைக்கு நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். கோழியோட எந்த பகுதி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கார்ன்ஸ்டார்ச் போட்டுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கோழி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஓகே, கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம். இது வந்து ஒயிட் பெப்பர். ஓகே, ஸோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூன். அண்ட் தென் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் போட்டுக்கிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு நல்ல டெக்ஸ்சர் வந்தோடனே நீங்கள் எண்ணெய் சூடு பண்ணி ஓகே நீங்கள் ஒவ்வொன்றா அதில் போட்டு அழகாக பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது அதை நல்லா திருப்பி விட்டு அழகா இன்னுமே கொஞ்சம் ரொம்பலாம் டீச்சி எடுக்க வேணாம். இந்த மாதிரி இது வந்து கரெக்டான பாதம். ஸோ நீங்கள் இதை எடுத்துடலாம். ஓகே, நீங்கள் இதை இப்போ எடுத்துட்டு இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு அழகாக ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்தோன்னே என்ன பொருட்கள் தேவைன்னா வெங்காயம், ஊசி மிளகா, பட்டை மிளகா, பூண்டு சின்னதாக நறுக்கி, ஓகே, அண்ட் தென் கேரட். இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் அதில் போட்டுக்கோங்க. ஓகே, அப்புறம் பட்டை மிளகா, ஊசி மிளகா போட்டுட்டு பூண்டு போட்டுட்டு இது 3 நல்லா வறுத்துக்குங்க. ஓகே, நல்லா கொஞ்சம் வறுத்துக்குங்க. இது 3 நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கேரட் போட்டுக்கோங்க. ஓகே, கேரட் போட்டு நல்லா அரோமா ஏறுற வரைக்கும் நீங்கள் அதை கோரிங் பண்ணணும். ஸோ இதுக்கு உப்புலாம் அவசியம் தேவையில்லை. ஓகே, ஆயிஸ்டர் சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் இதில் போடுங்க. ஓகே, போட்டுட்டு கொஞ்சமாக கிச்சப் மசின் கொஞ்சோண்டு தான் நீங்கள் சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் சில்லி சாஸ் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அதில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உரப்பாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். எனக்கு ரொம்ப உரப்பு தேவையில்லை. அண்ட் தென் கட்டி கிச்சாப் கொஞ்சமாக ஓரளவு நீங்கள் ஊற்றிக்கிங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றி அதை கிண்டி கொஞ்சம் நல்லா அப்படி கிரேவியாக வருமா அந்த டைமில் நீங்கள் லேசாக தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக. நான் அப்போ ஊற்றுவேன் பாருங்கள், இவ்வளோதான். ஹாஃப் ஆஃப் கப் தான். ஓகே, நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்க. இப்படி கிண்டி விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் திக்காக வரணும். ஓகே, கொஞ்சம் திக்காக கொதி வரணும். அப்படியே இப்போ இன்னும் கொதி வரலை. ஸோ நீங்கள் வந்து கடைசியாக சுகர் போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சமாக, நான் கொஞ்சம் தான் போடுவேன். உங்களுக்கு கொஞ்சம் சுகர் லெவல் கூட வேணுன்னா நீங்கள் சுகர் கூட லெவல் போட்டுக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் குலாப் மிளகு இந்த மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம். நல்லா கொதி வருது பாருங்கள். கொதி வர டைமில் நீங்கள் அதை போட்டுருங்க. ஓகே, நீங்கள் இதுக்கு வந்து சோள மாவில் எதுவும் போட வேணாம். ஏன்னா நம்ம பொரிக்கும் போதே கொஞ்சம் சோள மாவு போட்டு பொரிச்சனால அது அப்படியே ஒரு திக் பேஸ்டில் உங்களுக்கு கொடுக்கும் அழகா. ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. இதோட ப்ரிப்பேரிங் மெத்தட் ரொம்ப ஈஸி. நீங்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது கிரேவி ஆயிரும் பாருங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து பொரிக்கும் போதே அதில் வந்து சோள மாவு போட்டு நம்ம பொரிச்சிடுறோம் கொஞ்சமாக. ஸோ அது அழகான திக் பேஸ்டில் அழகாக உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, ரொம்ப நல்லா அரோமா ஃபில்டு கம்ஹியோங் சிக்கன் உங்கள் வீட்லேயே ஈஸியாக வீட்லேயே அழகாக கம்ஹியோங் சிக்கன் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான ஐட்டம் வெறும் சோறு மட்டும்தாங்க. செஞ்சு பரிமாறுங்க, உங்களை லவ் பண்ணிடுவாங்க இன்னும் அதிகமாக. ஓகே, ஸோ இது மாதிரி வேறு எதுவும் உங்களுக்கு வேணும்னா ரெசிபி நீங்கள் தாராளமாக கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.